எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த உலகத்தை வார்த்தையினால் தான் உண்டாக்கினார். அதனால் நம்ம பாசிட்டிவாக பேசுகிறவங்களாக இருக்கணும். பைபிளிலிருந்து சில வசனங்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள். மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். மூடன் என்ன செய்வான்னா, ஞானமாக பேச மாட்டான். அவன் மனதில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்துவான். துன்மார்க்கர் வர அவமானம் வரும், அவமானத்தோட நிந்தை வரும். துன்மார்க்கனுக்கு அவமானம் வரும், அதோட நிந்தையாக வரும். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போலிருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போலிருக்கும். எப்படி மனுஷனுடைய வாய்மொழி எப்படி இருக்குன்னா, ஆழமான ஜலம் போல இருக்கும், ஞானத்தில் ஊற்று பாய்கிற ஆற்றை போலிருக்கும். 5ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாது இருப்பதே நலம். நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு நம்ம வார்த்தைகளை விடக்கூடாது. வார்த்தையை விட்டுட்டு அது செய்யாமலும் இருக்கக்கூடாது. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடக்கூடாது. நம்ம பேசுகிற கெட்ட வார்த்தைகள் பேசினா கூட அது பாவம்தான். அது புத்தி பிசனினால் செய்வது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கீழே அழிப்பானே. நான் நம்ம இப்போ இவ்வளோ சேலரி வாங்கினா இவளை நான் கர்த்தருக்காக போடுறேன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லக்கூடாது. உன்னால் செய்ய முடிஞ்சால் சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 4லேருந்து வாசிக்கலாம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தும் கடும் காற்றினால் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான கூக்கானலே திருப்பப்படும். அப்படியே நாவானது சிறிய அவமானமாய் இருந்தும் பெரிய அவமானமாய் பேசும். இதை பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அதனால் நம்ம சின்னதாக இருந்தால் பெருசாக இருந்தால் என்ன, நம்ம பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். நாவும் நெருப்பு தான். நம்ம பேசுகிற ஒரு வார்த்தையும் மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்கன்னா அது நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுவதாயும் இருக்கிறது. நம்ம நாவில் பேசுகிறது அவ்வளவு நெருப்பு போல இருக்குது. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவமும் மனுஷ சுபாவத்தில் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவன் துதிக்கிறதும் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் அதனாலே